இதுவரைக்கும் நீங்கள் உருண்டை குழம்பு எப்படி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முறை இந்த ஸ்டைலில் நீங்கள் வச்சு பாருங்கள். கிராமத்தில் இப்படி தான் வைப்பாங்க. சில பேர் வந்து இட்லி தட்டில் அவிச்சு உருண்டையை குழம்புல போடுவாங்க. அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, கல் மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து நான் உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு ரேஷன் துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். எப்போதுமே நான் ரேஷன் துவரம்பருப்பு, ரேஷன் அரிசிகளை எல்லாம் பயன்படுத்திகிட்ருக்கேன். வாரத்தில் ஒரு முறையாவது ரேஷன் பருப்பு, அரிசி இதுகளெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தண்ணி இல்லாமல் ஒட்டை வடித்து எடுத்துட்டு அது கூட சோம்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். எப்போதுமே நீங்கள் கொட்டாங்கச்சியை பல விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்திக்கலாம். உப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு துண்டு போட்டு வச்சோன்னா உப்பு சலசலத்து போகாது. பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மிக்சியில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஜார் வந்து கொஞ்சம் முள்ளாக இருக்கும். அந்த சுத்திரம் இது அது வந்து ரொம்ப கவனமாக எடுக்கணும். சில நேரம் கையில் அப்படியே கிழிச்சிரும். பொறுமையாக எடுக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்பூன் வச்சாவது நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா எனக்கு நிறையா அனுபவம் இருக்குது. கையில் கிழிச்சு பிளட் வந்திருக்கு. இப்போ அது கூட நான் வந்துட்டு கருவேப்பிலை, நைஸாக நறுக்குன பூண்டு, வெங்காயம் இதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழம்புல காரம் இருக்கும். இந்த உருண்டையோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நைஸாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கலாம். பருப்பு உருண்டை கேஸ் அப்படிங்கிறதுனால தான் நான் பூண்டு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சில பேர் வந்து உருண்டை குழம்பு வைக்கிறதுனால பயப்படுவாங்க. உருண்டை எல்லாமே உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். உருண்டையெல்லாம் ஒன்றோட ஒன்றா போயிடும். ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் செய்யும்போது உருண்டை உடையவே உடையாது. உருண்டைக்கு நம்ம அரைக்கும்போது தண்ணி அதிகமாக சேர்க்கறதுனால தான் உருண்டை குழம்புல உருண்டையை அள்ளி போட்டதுமே உடஞ்சி போகும். இப்படி நீங்கள் கெட்டியாக அரைச்சி உருட்டி வைக்கும்போது உருண்டைகள் ஒன்று கூட உடையாது. எனக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணியை நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு புளி தண்ணி எடுத்துக்கோங்க. உருண்டை குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அழுத்தமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. என்னோடய இந்த நான்ஸ்டிக் எண்ணெய் சட்டி வந்து ரொம்பவே அழுத்தமாக இருக்கும். ஈஸியாக வந்து தீ அதிகமாக கரெக்டாக இருக்கும். டெம்பரேச்சரை கரெக்டாக கொடுக்கும். மண் சட்டியில் வைக்கிறீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லது. அகலமானதாக வச்சுக்கோங்க. எப்போதுமே உருண்டை குழம்பு வைக்கிறீங்கன்னா அகலமான சட்டியோ கடாயோ எடுத்துக்கோங்க. கறிவடகம் போட்டுக்கோங்க. கிராமத்துல எல்லாம் இந்த மாதிரி கறிவடகம் போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காய குழம்பு, பூண்டு குழம்பு இதுக்கெல்லாம் கறிவடகம் போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ளேவர் செமையாக இருக்கும். இப்போ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இது வந்து மீன் குழம்பு ஸ்டைல் தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு மீன் குழம்பு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப தண்ணியை நிறையா அதிகமாக வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உருண்டையை போடும்போது உருண்டை எல்லா குழம்பையும் இழுத்துரும். உருண்டை வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு, புளி தண்ணி எல்லாமே சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு உங்கள் வீட்டில் அளவுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வெறும் கொஞ்சமாக தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன். இது கூட நீங்கள் முந்திரி இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கல. கொஞ்சமாக தேங்காய் மட்டும்தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உருண்டையை போட்டதுக்கு அப்புறமா நாம் உப்பு பார்க்க முடியாது. உருண்டை உடஞ்சி போயிடும். அதுக்காக நீங்கள் இப்போவே கரெக்டாக உப்பை செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இதில் சேர்க்குறேன். சில பேர் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து சேர்த்துருக்கிறது நாட்டு சர்க்கரை தான். நீங்கள் ஒயிட் சுகர், வெல்லம் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். எந்த காரக்குழம்பு வைக்கிறீங்கனாலும் அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். உருண்டை குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் போட்டுப்பேன்.
இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ எடுத்து நீங்கள் உருண்டைகளை போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் கேப்பை விட்டு விட்டு போடுங்க உருண்டைகளை. ஒரு கொதி வர்ற வரைக்கும் நாம் உருண்டைகளை தொடவே கூடாது. இப்போது ரெட்டை கொதி வந்துருச்சு. எப்படி தளதளன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நாம் கரண்டியை போடணும். பாருங்கள், ஒரு உருண்டை கூட உடையல. சில பேர் உருண்டையை போட்டதுமே கரண்டியை வச்சு கிண்டுவாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. அப்போ தான் உருண்டை உடையிறது. இந்த மாதிரி ரெட்டை கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உருண்டைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை கூட உடஞ்சிருக்காது. எப்படி இருக்குது பாருங்கள் உருண்டை குழம்பு. இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.